பெண்களுக்கு கடவுள் கொடுத்த வரமே வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறது தான். நம்மளால் 4-5 பேர் 3 வேளையும் வந்து பசியாடுறாங்க அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய பாக்கியம். இது கடவுள் கொடுத்த வரம் தானே. நீங்களே சொல்லுங்கள் உண்மையாக என்னென்னு. இன்றைக்கி ரசம் வச்சு பீட்ரூட் தொட்டுக்க பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ரசம் வச்சு பீட்ரூட் தொட்டுக்க பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்போவுமே நான் வந்து கொண்டு போகிற ஒரே தொட்டுக்க வந்து இந்த பீட்ரூட்டு தான். பீட்ரூட் பொரியல் தான். எங்கள் அம்மா அடிக்கடி வந்து இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. என்னோட படிக்கிற என் கிளாஸ்மேட்டெல்லாம் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் காய்க்குதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து டெய்லியுமே வந்து பீட்ரூட் தான் கொண்டு போவேன். எங்கள் அம்மா வந்து உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அம்மா என்ன கொடுத்தாலுமே அப்போ நான் சாப்பிட்ருவேன். அதே மாதிரி தான் வந்து என்னோடய பிள்ளைங்க வந்து நான் என்ன கொடுத்தாலுமே சாப்பிட்ற அளவுக்கு தான் பழக்கி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடுவாங்க. நானுமே இன்றைக்கி சரி பசங்களுக்கு இன்றைக்கி திருஷ்டி சுற்றி போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போட்டேன். நீங்கள் யாரெல்லாம் திருஷ்டி சுற்றி போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.